வணக்கம். இறையர்களும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களின் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எத்தகைய நிலையில் பயணம் செய்கின்றது, திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு முன்னேற்றம் உண்டா, குழந்தைகள் அமைப்பு எப்படி இருக்கின்றது, பொருளாதார அமைப்பு எப்படி இருக்கின்றது, தம்பதிகளுக்குள் அந்த அந்யோன்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அந்யோன்யம் எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த பதிவு ஒரு பொது பலன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, மகர லக்னத்தை பொறுத்தவரையிலும் சனீஸ்வர பகவானின் ஆட்சி வீடு, அவருடைய வீடு அப்படிங்கிறதுனால இதில் பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் மந்தத்தன்மையுடனும் ஸ்லோ பர்சன்ஸ் அப்படின்லாம் சில இடங்களில் நம்ம கேள்விப்படுவது உண்டு. ஆனால் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும் ஜாதகங்களில் நாம் அதை முன்னிறுத்தி பார்க்கின்ற பொழுது, மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரையிலும் நல்ல உழைப்பாளிகளாகவும் நல்ல வேகமுடையவர்களாகவும் இருக்கிறாங்க. சுறுசுறுப்பான அன்பர்களாக இருக்கிறாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதை நம்ம பார்க்க முடிகின்றது. சுறுசுறுப்பும் வேகமும் இணைந்து அவர்களிடம் காணப்படுவதை நம்ம பார்க்குறோம், கண்கூடாக பார்க்குறோம். அதனால் மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரையிலும் அவங்க கொஞ்சம் ஸ்லோ பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல எனக்கு அப்படி ஒன்றும் ஒரு ஈடுபாடு இல்லை. அதை உணர முடியல. இந்த நிலைப்பாட்டை ஏன் கொடுக்குது அப்படின்னாக்கா, மகரம் அப்படிங்கிறது ஒரு சர லக்னம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னாலே அது வேகமுடைய அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கும். இந்த மகர ராசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, வேகத்திற்கு உரிய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் இந்த ராசியில் தான் உச்சம் பெறுகின்றார் அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதலாக ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அதனால் இந்த லக்னத்தில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரையிலும் நல்ல சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படும் அன்பர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இவங்களை பொறுத்தவரையிலும் உழைப்புக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்களாக இருக்கின்றார்கள். அந்த உழைப்பினால் வரும் அந்த சம்பாத்தியம், பெயர், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே நீதியுடனும் நேர்மையுடனும் செயல்படணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருக்கிறாங்க. குறுக்கு வழியில் போகிறதுக்கு இவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. ரெண்டாவது, குறுக்கு வழியில் போகிறவங்கள பார்த்தாங்கன்னா முதல்ல இவங்க தான் அந்த குறைநிறைகளை சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் இப்படி போத்தாவல, இதை செய்யாதீங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டெலாம் இவங்க கையில் எடுத்துடுறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது, அந்த ராசியின் அதிபதியான லக்னத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவான் தான். சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் நீதி நேர்மைக்கு காரக கிரகம். அதே போல் தான தர்மத்திற்கு முதன்மையான ஒரு கிரகம். சனீஸ்வர பகவான் இல்லை அப்படின்னாக்கா நீதி நேர்மைகள் இங்கே தழைத்துவங்காது. தர்மம் அப்படிங்கிறது மேன்மை பெறாது அப்படின்னே நம்ம தீர்க்கமாக சொல்லலாம். இத்தகைய அம்சங்களை பொருந்திய மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களின் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, மகர லக்னத்தின் 7ஆம் இடம் கடகம், அதன் அதிபதி சந்திர பகவான். அவர் நாட்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக சந்திர பகவான் இருக்கிறார். இருக்கின்ற கிரகங்கள்லேயே ரொம்ப அதிவேகமான கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா சந்திர பகவான் தான். இவரை ஜோதிடத்தில் ஒரு சில ஜோதிட ஆசிரியர்கள் எப்படி சொல்லுவாங்க, எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னாக்கா, சந்திரனை ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்வது உண்டு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்கிற ஒரு பர்சன் கிடையாது. உதாரணமாக இப்போது மகர லக்னத்தின் அதிபதி சனீஸ்வர பகவானை நம்ம சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது, இவர் ஒரு ராசியில் 2.5 வருடங்கள் அந்த ராசியில் ஆளுமை செய்வார். ஆனால் சந்திர பகவான் அப்படி இல்லை, ரொம்ப அதிவேகமான கிரகம். இந்த 2 ராசிகளுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் அப்படின்னாக்கா அந்த வேகம்தான். மற்றபடி இந்த 2 ராசிகளுமே சமநிலை உடைய ராசிகள் தான். சரிங்களா? அதில் மாற்று கருத்தே இல்லை. மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையிலும் தாயாருக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கும். தாயின் சொல்லுக்கு அதீத ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். அரசாங்கம் மற்றும் அரசியலில் ஈடுபாடு கொண்டதாக இருக்கும்.
எப்படி இருந்த போதிலும் ஒண்ணு அரசாங்கத்தில தொடர்புடைய ஆட்களா இருப்பாங்க. கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் அல்லது கவர்ன்மென்ட் ரிலேட்டட் ஜாப்ஸாக இருப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்கா, அரசியல்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் பெர்சனா இருப்பாங்க. அரசியல்ல ஒரு பெரிய இலக்க சாதிக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாட்ட கொண்டு இருப்பாங்க. இந்த 2ம் வந்து அதீத முக்கியத்துவம் பெறும் அன்பர்களாக உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணையிடம் இருக்கும். திருமணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை துணையை நேசிக்கும் அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா, மகர லக்னத்தாருக்கு தான் உண்டு. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை துணைய அந்த அளவுக்கு வந்து நேசிப்பாங்க. அவங்களுக்கு அதீத ஒரு முக்கியத்துவம் குடுப்பாங்க. எங்க இருந்தாலும் ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலியமாவாச்சும் தொடர்பு கொண்டு, "சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வேலை எப்படி இருந்தாலும் அவங்க மீது அந்த பாசத்தை பொழிவதில் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, உங்களின் 7ஆம் அதிபதி 5ல வந்து உச்சமாகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு சிறந்த அமைப்பு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல பார்த்துக்கோங்க. குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது, பெரும்பாலும் உங்களுக்கு வந்து முதல் குழந்தை அப்படின்னு கையில எடுக்கின்ற பொழுது, பெண் குழந்தைகள் அதிகம் உண்டு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஆண் குழந்தைகளை காட்டிலும் பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது ஒரு கருத்து பார்த்துக்கோங்க. திருமணத்திற்கு பிறகு பொருளாதார நிலை, சொத்து சுகங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பொருளாதார வகையிலும், சொத்து சேர்க்கை வகையிலயும் உங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து ஒரு குரோத் உண்டு திருமணத்துக்கு அப்புறம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, உங்களின் 2ஆம் அதிபதி லக்னாதிபதி ஆகிய நீங்களே வந்து 2ஆம் அதிபதி ஆகி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில சுக்கிரனுடைய வீட்ல உச்சம் பெறுகிறீர்கள். அந்த 10ஆம் இடம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடம். அதனால வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் மனைவியால், கலத்திரத்தால், வாழ்க்கை துணையால், இது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சுருக்கமான ஒரு வார்த்தை அப்படின்னாக்கா, திருமணத்திற்கு பிறகு அப்படின்னும் பொழுது, நல்ல ஒரு பொருளாதார சேர்க்கையும், கலத்திரத்தால் ஆதாயமும் நிச்சயமா ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இதில முக்கியமா கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய வாழ்க்கை துணை நீதிக்கு புறம்பாக குறுக்கு வழிய எதனா கையாண்டுது அப்படின்னாக்கா, அத முதல்ல சுட்டிக்காட்டும் ஆள் யாரு அப்படின்னாக்கா, நீங்க தான். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். உங்களுக்கு அது பிடிக்காது அப்படிங்கிறதுனால சில நேரங்கள்ல வந்து இது போன்ற அமைப்பு ஏற்படுது அப்படின்னாக்கா, கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் உங்களுக்குள்ள உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தம்பதிகளுக்குள் இந்த அந்யோன்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நிச்சயமா வந்து நல்ல அந்யோன்யத்தையே குடுக்குது. அதில ஒண்ணும் தப்பே இல்ல. ஏன் அப்படின்னாக்கா, 7ஆம் அதிபதி 5ல் உச்சமாகறதுனால அது வந்து லவ்வபிள் பெர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். காதலை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில தான் வந்து 7ஆம் அதிபதி உச்சம் பெறுகிறார். அதனால வந்து அது வந்து ஒரு நல்ல அந்யோன்யத்தையே குடுக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. என்ன பொறுத்தவரையிலும் என்னுடைய அனுபவத்தில பார்த்த வகையில் மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்கள பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை தான் அமையுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அவங்கள பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு அந்யோன்யத்தில இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்கூடா பார்க்க முடியுது. இதில ரொம்ப முக்கியமா கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மகர லக்னத்தில் பிறந்தவங்களின் 7ஆம் அதிபதியான சந்திரனின் நிலை மட்டும் ரொம்ப 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 முக்கியமா கவனிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, அவருக்கு வந்து வளர்ந்து தேயும் தன்மை உண்டு. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அந்த மாரி இல்ல. ஸோ அவர பொறுத்தவரையிலும் எந்த நிலையில இருக்கிறாரு, யாரோட சேர்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா படுது. ஏன்னா, அவர் பாவக்கோள்களோட சேர்ந்துட்டாரு அப்படின்னாக்கா, அது கொஞ்சம் சங்கடத்த தரும் அமைப்புல இருந்துடுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் நண்பர்களே. ஆனா, பொதுவான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, திருமண வாழ்க்கைய பொறுத்தவரையிலும் பெரிய இடர்பாடுகள்லாம் மகர லக்னத்திற்கு கொடுப்பதில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்களது உறவினர்கள், நண்பர்கள் யாருக்காச்சும் தேவைப்பட்டதுன்னா இந்த பதிவ பகிருங்கள். இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில பதிவேற்றம் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும், வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும், மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.